ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். புடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து பாட் நெக் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பைப்பிங் த்ரெட் போட்டுக்கலாம். லோட் ஸ்டிச் போட்டது அப்படிங்கிறதுனால பைப்பிங் த்ரெட் போட்டுக்கலாம். அந்த ஷார்ட் பகுதி வரைக்கும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப போடணும். திரும்ப இதில் போட்டுக்கலாம். நான் சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். த்ரெட்டும் இருக்குது, நல்லா கிராஸில் வராத மாதிரி போடணும். த்ரெட்டு வந்து நம்ம உள்பக்கம் விட்டு வெளிப்பக்கம் எடுக்கிறப்போ ரொம்ப அந்த மாதிரி டைட் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடுங்க. ஒயிட் த்ரெட் வந்து தெரியாத அளவுக்கு போடணும். ஒயிட் த்ரெட்டை வந்து நீடில்ட்டு தள்ளி தள்ளி போடுங்க, கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம லோட் ஸ்டிச் போட்டுட்டு சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 6 பீட்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 3 பீட்ஸ்க்கு இடையில் நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போட்டுக்கலாம். திரும்ப ஒரு 6 பீட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம சுகர் பீட்ஸ் வந்து 2 பக்கம் போட்டோம். போட்டுட்டு அப்புறம் ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட் வந்து நான் சிங்கிள் த்ரெட்டில் போடுறேன். ஒன் சைடு மட்டும் நம்ம நாட் போடணும், ஒரு த்ரெட்டு மட்டும் நாட் போட்டு போடணும். ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு பீட்ஸ் போடனா போட்டுக்கலாம். நான் வந்து ஏற்கனவே கொஞ்சம் இடம் விட்டுட்டு தான் நான் வந்து பீட்ஸ் போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லோட் ஸ்டிச் போட அப்படிங்கிறதுனால வந்து ஃபஸ்ட் லோட் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் போட்டு செயின் ஸ்டிச் போடும்போது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி போடுறேன். செயின் வந்து ஒன்று போல் இருக்கிற மாதிரி போடுங்க. ஒரு செயின் சின்னதாகவும் ஒரு செயின் பெருசாகவும் இருக்கிற மாதிரி போட வேண்டாம். நம்ம வந்து 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம குந்தன் ஸ்டோன் போட்டுக்கலாம். நெக்கோட சென்டர் பகுதியில் நான் போடுறேன். இப்போ நம்ம இதை சுற்றிலும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். நீடில் எடுத்தோலையே அது பக்கத்தில் திரும்ப உள்ள போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே இதில் வந்து லீஃப் மார்க் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம இதில் சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம சுகர் பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயும் போட்டுக்கலாம். நம்ம லீஃப் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் போட்டுக்கலாம் சுகர் பீட்ஸு. ஒரு லீஃப் எத்தனை பீட்ஸ் போடுறீங்களோ அதே மாதிரி எல்லாத்துலேயும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்கும் எல்லாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன் சைட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சைட்லேயும் போட்டுக்கலாம். நம்ம லீஃப் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதில் கரெக்டாக போடுங்க. திரும்ப இதில் எடுக்கிறப்போ த்ரெட்டை வந்து ரொம்ப டைட் பண்ணி இழுக்க வேண்டாம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் சைடு ஸ்டிச் போடலாம். இதில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஏன்னா சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். த்ரெட்டு வந்து ரொம்ப டைட் பண்ணி போட வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடுங்க. அதுமாதிரி த்ரெட்டு வந்து இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். பீட்ஸ் ஒட்டிலும் நீடில் உள்ளே போடணும். ரைட் சைடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் லெஃப்டில் போடுறேன். நம்ம லீஃப்லாம் போட்டுட்டு இதில் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஐசைப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதில் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டோன் நம்ம குந்தன் ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ். இப்போ இதில் வந்து நம்ம இங்கே வந்து த்ரெட் ஒர்க் போட்டோம் இல்லையா, இதில் வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். இந்த ஸ்டோனை சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா பீட்ஸ் போடுங்க. திரும்பவும் நம்ம பக்கத்தில் பீட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு இடையில வந்து ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம இதுலேயும் போட்டுக்கலாம். இதை இங்கே எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் இதில் போட்டுக்கலாம்.
பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஒயிட் செயின் ஸ்டோன் எடுத்திருக்கேன், ஃபேப்ரிக் க்ளூ போட்டு போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போட்டுக்கலாம். ஒரு ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட் ஒன்று, இந்த மாதிரி போட்டுட்டு நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுக்கலாம். திரும்ப நீடில் எடுத்துக்கலாம். நம்ம சுகர் பீட்ஸ் போட்டோலே அதே மெத்தட் தான் இதுவும். பீட்ஸ்க்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். திரும்பவும் நம்ம ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட் ஒன்று போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து நெருக்கமாக இல்லாத மாதிரி இந்த மாதிரி சரி பண்ணிட்டு போடுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரியே ஃபுல்லும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரெட் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஆரி நீடியில் போட்டுக்கலாம். ஆரி நீடியில் தெரியாதவங்க வந்து நம்ம நார்மல் நீடியில் எப்படி போட்டோமோ அந்த மெத்தடில் போட்டுக்கோங்க. சுகர் பீட்ஸ் போட்டிருக்கலையே அது ஒட்டிலுமே வரத மாதிரி போடணும். நம்ம வந்து செயின் ஸ்டிச் எல்லாமே போட்டோம். போட்டுட்டு இதில் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இதிலேருந்து ஒரு 1 இன்ச்சு, இதிலேருந்து 1 ஒட்டி போடாமல் கொஞ்சம் தள்ளி நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 1 இன்ச்சு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம், கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன், ரெட் கலர் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ நிறைய போட்டு ஸ்டோன் போடுங்க, கீழே விழாது. அதே மாதிரி வெளியில் ஃபேப்ரிக் க்ளூ வந்து ஸ்டோனுக்கு வெளியில் வராத அளவுக்கு போடணும். நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்டாக இருக்குது. ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.